அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்றைய காணொளியில் நாம் பார்க்க இருப்பது பகுதி ஆ 17வதாக எவ்வகை வாக்கியம் என கண்டறிதல். எந்த வாக்கியம் அப்படின்ட்டு நாம் கண்டுபிடிக்க போகிறோம். முதல்ல வாக்கியம் என்றால் என்ன? எழுவாய், பயனிலை, செயப்படு பொருள் என்று அமைந்து பொருள் நிறைவு பெற்றிருக்கும் சொற்றொடர் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? வாக்கியம் அப்படின்னு சொல்கிறோம். கருத்து, இன்னொரு டெஃபினேஷன் என்ன அப்படின்னா, கருத்து முற்று பெற்ற சொற்றொடர் வாக்கியம். வாக்கிய அமைப்பு எப்படி இருக்கணும் அப்படின்னா, பெரும்பாலும் ஒரு வாக்கியத்தில் எழுவாய் முதலிலும், பயனிலை இறுதியிலும், செயப்படு பொருள் இடையிலும் வரணும். இதுதான் ஒரு வாக்கியத்தோட அமைப்பு. எழுவாய் அப்படிங்கிறது அறுவகை பெயர் சொல்களும் வினையால் அணையும் பெயரும் எழுவாயாக வரும். பயனிலை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, வினைமுற்று, தெரிநிலை வினைமுற்று, குறிப்பு வினைமுற்று அப்படின்னு ரெண்டு இருக்கு. வினைமுற்றுல வினைமுற்று இல்லாம பெயர் சொல் வரலாம், வினா பெயர் ஆகியன பயனிலையாக வரும். வாக்கியத்தின் வகைகள். வாக்கியங்களை கருத்து அடிப்படையிலும் அமைப்பு அடிப்படையிலும் வினை அடிப்படையிலும் வகைப்படுத்தலாம். கருத்து வகையில எப்படி நம்ம வகைப்படுத்தலாம் அப்படின்னா, செய்தி வாக்கியம், கட்டளை வாக்கியம், வினா வாக்கியம், உணர்ச்சி வாக்கியம் அப்படின்னு நம்ம எப்படி வகைப்படுத்துறோம்? கருத்து வகையில் இந்த 4 வகையா நம்ம பிரிக்கிறோம். முதல்ல செய்தி வாக்கியம் என்றால் என்ன? கூற வந்த செய்தியை தெளிவாக கூறுவதை தான் நம்ம செய்தி வாக்கியம் சொல்றோம். அதாவது ஒரு கருத்தை செய்தியாக தெரிவிப்பது செய்தி வாக்கியம். எடுத்துக்காட்டு பார்த்தோம் அப்படின்னா, திருவள்ளுவர் திருக்குறளை எழுதினார். அண்ணா காஞ்சிபுரத்தில் பிறந்தார். மணி அயராது படித்து தேர்வில் வெற்றி பெற்றான். வள்ளுவர் கோட்டம் மிகவும் அழகாக உள்ளது. அமெரிக்காவும் பிரிட்டனும் ஈராக் மீது தாக்குதல் தொடுத்தன. முதல்வர் சிங்கப்பூர் சென்றார். இந்த வாக்கியத்தை பாருங்க. ஒரு செய்தி, சாதாரண ஒரு செய்தியை தெளிவாக கூறுவதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? செய்தி வாக்கியம் அப்படின்னு சொல்றோம். ஒரு கருத்தை செய்தியாக தெரிவிப்பது செய்தி வாக்கியம். எடுத்துக்காட்டு பார்த்தோம். இந்த சென்டென்ஸ் எல்லாம் எக்ஸாம்பிளா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, அடுத்ததாக நமக்கு இதே வினாக்கள் வராது, நமக்கு பொதுவாக வரும். அப்போ இதுக்கு கம்பேர் பண்ணி அதுக்கான ஆன்சர் நீங்கள் சூஸ் பண்ண வசதியாக இருக்கும். இரண்டாவதாக கட்டளை வாக்கியம். கட்டளை அப்படின்னா ஒரு செயல் அல்லது சில செயல்களை பின்பற்றும்படி ஆணையிட்டு கூறுவது அப்படிங்கிறது. முன்னால் நிற்பவரை ஒரு செயலை செய்ய ஏவுதல் தான் இந்த கட்டளை வாக்கியம். கட்டளை அப்படின்னா ஆணை என்பது பொருள். இது பெரும்பாலும் இல்லை, எப்பவுமே முன்னிலையில் மட்டுமே வரும். வினையானது ஏவல் வினைமுற்றாக இருக்கும். நம்ம இதெல்லாம் இலக்கண குறிப்பில் நம்ம எல்லாத்தையும் தெளிவாக பார்த்துட்டோம். உங்களுக்கு இது தொடர்புடையதாக தான் இருக்கும். ஒன்று நம்ம ஒவ்வொரு வீடியோவும் தனியாகவே நம்ம வச்சுருக்கோம், பிளேலிஸ்ட்டும் கிரியேட் பண்ணியிருக்கோம். அப்போ நீங்கள் இதுக்கு ஒரு வார்த்தைக்கு ஏவல் வினைமுற்று வேணும் சந்தேகம்னா நீங்கள் என்ன பண்ணலாம்? போயிட்டு இலக்கண குறிப்பில் போயிட்டு போனீங்கன்னா இதற்கான வரையறை இருக்கும், அதை பார்த்துக்கலாம். அப்போ வினையானது ஏவல் வினைமுற்றாக இருக்கும். தெரிநிலை வினையில் மட்டுமே அமையும். ஒருமை பன்மை இரண்டிலும் வரும். எதிர்மறையாகவும் சில நேரங்களில் எதிர்மறையாகவும் வரும். எடுத்துக்காட்டு, திருக்குறளை படி, அறம் செய்ய விரும்பு, நாட்டை காக்க போரிடு, ஈவது விளக்கேல், நீர் செல்மின், நீர் தப்பு இரு வரணும், நீர் செல்லாதீர், நீர் செல்லாதீர், இளமையில் கல் அப்படிங்கிறது தான் இந்த கட்டளை வாக்கியத்திற்கான சில எடுத்துக்காட்டுகள். அடுத்ததாக வினா வாக்கியம் அப்படிங்கிறது. வினா அப்படிங்கிறது இது நம்ம தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. பெரும்பாலும் வினா வாக்கியத்தின் கடைசியில் இந்த வினா குறியீடு வரும். அப்போ நம்ம இதை பார்த்துட்டு என்ன பண்ணிடலாம்? வினா வாக்கியம் அப்படின்னு சொல்லலாம். ஒருவரிடம் ஒன்றை வினவுவதாக அமைவதாகும். வினா வினா எத்தனை வகைப்படும் நம்ம பார்த்துருந்தோம். முன்னாடி கடந்த காணொலியில் பார்த்துருப்போம். வினா 6 வகைப்படும், விடைகள் 8 வகைப்படும். அது என்னென்ன வினா என்னென்ன விடை அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இப்போ திருக்குறளை எழுதியவர் யார்? இது கேட்குறவங்களை பொறுத்து வினாவா அரியா வினாவா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருந்தோம். இது வினா வாக்கியம். அடுத்ததாக உணர்ச்சி வாக்கியம் அப்படின்னு பார்க்குறோம். உவகை அப்படின்னா மகிழ்ச்சி, அவலம் அதாவது துன்பம், அச்சம், பயம், வியப்பு, மருட்கை முதலான உணர்ச்சிகளை உணர்த்தும் வாக்கியத்தை தான் நாம் உணர்ச்சி வாக்கியம் அப்படின்னு சொல்றோம். இதுல என்னென்ன அப்படின்னு பாருங்க.
அதாவது உவகைனா மகிழ்ச்சி, அவலம்னா துன்பம், அச்சம் பயம், வியப்பு மருட்கை முதலான உணர்ச்சிகளை உணர்த்தும் வாக்கியம். உணர்ச்சிகளை வெளிப்படுத்தும் சொற்களான என்னே, ஐயா, ஆஹா போன்ற சொற்கள் வரும். நம்ம திடீர்னு சில வார்த்தைகளை நம்ம குறிக்காம இருக்கும், இன்னும் இருக்கும். அந்த இடத்துல பார்த்தீங்களா, அப்படிங்கிறது உணர்ச்சியை வெளிப்படுத்தும் வாக்கியம்தான். ஆஹா அப்படிங்கிறது ஏகப்பட்ட உணர்ச்சி வாக்கியங்கள் இருக்கு. அதை பயன்படுத்துகிற இடத்தை பொறுத்து அது மாறும். எடுத்துக்காட்டு, தமிழ் மக்கள் அனைவரும் எழுத்தறிவு பெற்றனரோ, தமிழ் மக்கள் அனைவரும் எழுத்தறிவு பெற்றனரா அப்படிங்கிறது. பெற்றனரா வினா வந்திருந்தாலும் இது எது? உணர்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய உவகை வாக்கியம். இது போன்ற வினாக்கள்ல ஆப்ஷன்ல மாறும். இது உணர்ச்சி என்ன உணர்ச்சி வாக்கியமான வினா வாக்கியம்னாங்கன்னா 2 ஆப்ஷனும் சேர்த்து வராது. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு கொஸ்டின் மார்க் இருக்கிறதால இது உணர்ச்சி வாக்கியத்துக்கும் வரலாம், வினா வாக்கியத்திற்கும் இது எடுத்துக்காட்டாக வரலாம். அடுத்த எடுத்துக்காட்டு, அந்தோ தமிழ் கடை தெருக்களில் அறிவிப்புகள் கூட நல்ல தமிழில் இல்லையே, இது அவலம். நம்ம ஏற்கனவே மேல 4 பாயிண்ட் சொன்னோம்ல, அதுல அது ஒன்று ஒன்றா பார்க்கணும். அவலம் இது. ஐயோ அப்பா அடிப்பாரா அப்படின்னு சொல்றது, அச்சத்தோடு குழந்தைங்கள்ட்ட பேசுறது இது. அப்போ அவங்க அதுக்கு முன்னாடி அதற்கு தகுந்தாற் போன்ற சில உணர்ச்சி சொற்களை பயன்படுத்துது. என்னே தமிழின் இனிமை அப்படிங்கிறது. தமிழ் படித்த தமிழ் கவிதை எழுதக்கூடிய தமிழின் ரசிக்கக்கூடியவர்கள் சொல்லக்கூடியது. என்னே தமிழின் இனிமை, வியப்பு. அடுத்தது, என் மனைவி தேவதைத்தான், வியப்பு. அண்ணாவின் பேச்சே பேச்சு, பெருமிதம். ஐயா, ஐயோ இந்த முறையும் தோல்வியா, அவலம். ஐயோ அப்படிங்கிறது அவலத்தை குறிக்கக்கூடியது. இப்போ இதுவரைக்கும் நம்ம பார்த்தது எதன் அடிப்படையில் பார்த்தோம்? 4 வாக்கியங்கள், கருத்து வகை வாக்கியங்கள் 4 பார்த்துருந்தோம். இப்போ அடுத்ததாக பார்க்கக்கூடியது அமைப்பு வகை வாக்கியங்கள். அமைப்பு வகையில் என்னென்னலாம் எத்தனை வகையாக இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னா, அமைப்பு வகையில் 3 வகையாக நம்ம பிரிக்கலாம். 1 தனி வாக்கியம், 2வதாக தொடர் வாக்கியம், 3வதாக கலவை வாக்கியம். தனி வாக்கியம், ஒரு எழுவாயோ ஒன்றுக்கு மேற்பட்ட எழுவாய்களோ ஒரு பயனிலையை கொண்டு முடிவது தனி வாக்கியம். பயனிலை என்பது முடிக்கும் சொல். அந்த வாக்கியத்தின் பயனிலை அப்படிங்கிறது எங்க சொல்லியிருந்தோம்? இறுதியாக வரும். முதலில் வருவது எழுவாய், கடையில் வருவது பயனிலை. எழுவாய் செயற்படு பொருள் இன்றியும் வாக்கியம் அமைவது உண்டு. எடுத்துக்காட்டா பார்த்தோம் அப்படின்னா, பாரி வந்தான் அப்படிங்கிற வாக்கியத்தில் பாரி என்பது எழுவாய், வந்தான் என்பது பயனிலை. கவிதா நடனம் ஆடினால், கவிதா எழுவாய், ஆடினால் பயனிலை. நடனம் அப்படிங்கிறது அது ஒவ்வொரு வாக்கியத்துக்கும் மாறும். பாரதி தமிழ் உணர்வை வளர்த்தார், பாரதி எழுவாய், வளர்த்தார் என்பது பயனிலை. பாரியும் கபிலனும் வந்தனர், இதுல அது என்னது? பாரியும் கபிலனும் அப்படிங்கிறது எழுவாய், வந்தனர் அப்படிங்கிறது பயனிலை. சேர சோழ பாண்டியர்கள் மூவரும் தமிழை வளர்த்தனர். அப்ப இதுல 3 எழுவாய் வந்திருக்கு. பாரியும் கபிலரும் அப்படிங்கிறதுல 2 எழுவாய் வந்திருக்கும். பாரியும் கபிலனும் அப்படிங்கிறது 2 எழுவாய், ஒரு பயனிலை. இந்த வாக்கியத்தில் சேர சோழ பாண்டியர்கள் மூவரும் தமிழை வளர்த்தனர் அப்படிங்கிறதுல சேர சோழ பாண்டியர்கள் அப்படிங்கிறது 3 எழுவாய் வந்திருக்கு. வளர்த்தனர் அப்படிங்கிறது பயனிலை. அடுத்தது சில வாக்கியங்கள் எப்படி இருக்கலாம்? எழுவாய் இல்லாமையும் வரலாம். என்னது? வைகரை துயிலெழு அப்படிங்கிற வாக்கியத்தில் செயற்படு பொருள் முதலாக வந்திருக்கக்கூடியது வைகரை அப்படிங்கிறது செயற்படு பொருள், துயிலெழு என்பது பயனிலை. அப்போ நம்முடைய வாக்கியம் எழுவாய் இன்றியும் வந்திருக்கும். அடுத்ததாக செயற்படு பொருள் இன்றியும் வாக்கியங்கள் வரும். அது எப்படின்னா, பாவை வந்தாள். எடுத்துக்காட்டு பார்த்தோம் அப்படின்னா, இதுதான் செயற்படு பொருளுக்கு எடுத்துக்காட்டு. பாவை வந்தாள். செயற்படு பொருள் என்ன? பாவை அப்படிங்கிறது எழுவாய், வந்தாள் அப்படிங்கிறது பயனிலை. இதுதான் செயற்படு பொருள் இல்லாமல் வருவதற்கான எடுத்துக்காட்டு. பொதுவான எடுத்துக்காட்டுகள் எடுத்துதான் பார்க்கிறோம். முகில்வண்ணன் திருக்குறள் கற்றான், முகில்வண்ணன் திருக்குறள் கற்றான். அமுதன் எழுதுகிறான். பூவிழியும் சக்தியும் பழனி சென்றனர் அப்படிங்கிறது
ஒரு எழுவாய், 2 எழுவாய், 3 எழுவாய், ஒரு பயனிலை நம்ம ஏற்கனவே சொன்னதில் இதில் எந்த வகை அப்படின்னு நீங்களே பிரித்து ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இந்த வகையில் இரண்டாவதாக நம்ம பார்க்கக்கூடியது தொடர் வாக்கியம். ஒரு ஒரு எழுவாய் ஒன்றுக்கு மேற்பட்ட பயனிலைகளை பெற்று வரும் வாக்கியத்தை தான் நம்ம என்ன சொல்றோம், தொடர் வாக்கியம் அப்படிங்கிறது சொல்றோம். ஒரு எழுவாய் தான் வரணும், ஆனா ஒன்றுக்கு மேற்பட்ட பயணிகளை பெற்று வந்துச்சுன்னா அந்த வாக்கியத்துக்கு பெயர் தொடர் வாக்கியம். எடுத்துக்காட்டு பார்த்தோம் அப்படின்னா, பெண்ணுக்கு மதிப்பு கொடுங்கள், முடிஞ்சு போச்சு. இப்போ இதில் எத்தனை எழுவாய் இருக்கு? இதுதான் பெண்ணுக்கு அப்படிங்கிறது பெண்ணுக்கு அப்படிங்கிறது எழுவாய். அதற்கு ஒவ்வொன்றும் பயனிலையாக இருக்கும். மதிப்பு கொடுங்கள், உரிமை கொடுங்கள், வணக்கம் செலுத்துங்கள். அப்போ ஒரு எழுவாய் பல பயணிகள், ஒன்றுக்கு மேற்பட்ட பயனிலைகளை கொண்டிருந்தால் அதை நம்ம என்ன சொல்றோம், தொடர் வாக்கியம் அப்படின்னு சொல்றோம். இன்னும் ஷார்ட்டா சொல்லணும், ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு சொல்லணும்னா, இது போன்ற இந்த கோலன் அரைப்புள்ளி வந்துச்சு அப்படின்னா அதையும் நம்ம என்னன்னு சொல்றோம், அதுதான் நமக்கு அந்த எடுத்துக்காட்டுக்கு சொல்லுவோம். பெண்ணுக்கும் மதிப்பு கொடுங்கள், உரிமை கொடுங்கள், வணக்கம் செலுத்துங்கள். இரண்டாவது எடுத்துக்காட்டு, தமிழரசி போட்டியில் பங்கேற்றால், வெற்றி பெற்றால், பரிசு பெற்றால். தமிழரசி போட்டியில் பங்கேற்றால், இதுல எது எழுவாய்? தமிழரசி அப்படிங்கிறது எழுவாய். மீதி எல்லாமே பங்கேற்றால், வெற்றி பெற்றால், பரிசு பெற்றால் எல்லாமே பயனிலை. அடுத்ததாக மூன்றாவதாக கலவை வாக்கியம். ஒவ்வொரு அதாவது ஒவ்வொரு சென்டென்ஸுக்கும் கான்செப்டுக்கும் நம்ம டெஃபினேஷன்ஸ் வரையறை தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அப்போதான் நம்ம மற்ற எக்ஸாம்பிள் கொடுக்கும்பொழுது, எடுத்துக்காட்டுகள் கொடுக்கும்பொழுது நம்ம தெளிவாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதனால வரையறைகளை தெளிவாக பார்த்து கொள்ளலுங்க. அடுத்தது, முற்றுத்தொடராக அமைந்த ஒரு முதன்மை வாக்கியமும் எச்சத் தொடர்களாக அமைந்த பல துணை வாக்கியங்களும். மெயின் கிளாஸ், சபார்டினேட் கிளாஸ் நம்ம இங்கிலீஷில் படிக்கும்போது சிம்பிள் சென்டென்ஸ், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்லாம் பார்த்துருப்போம். அதுதான் இங்கே தமிழில் தனி வாக்கியம், தொடர் வாக்கியம், கலவை வாக்கியம் அப்படின்னு சொல்றது. இங்கே முற்றுத்தொடராக அமைந்த ஒரு முதன்மை வாக்கியமும் எச்சத் தொடர்களாக அமைந்த பல துணை வாக்கியங்களும் கலந்து வரும் வாக்கியத்தை தான் கலவை வாக்கியம் அப்படின்னு சொல்றோம். இன்னும் ஒரு டெஃபினேஷன் எப்படின்னா, தனி வாக்கியமானது ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட துணை தொடர்களுடன் கலந்து வருவது. தனி வாக்கியம் முதல்ல இருக்கும், அதன் பிறகு துணை தொடர்கள் நிறைய வரும். எடுத்துக்காட்டு, நேற்றிரவு நல்ல மழை பெய்ததால் ஏரி குளங்கள் நிரம்பின. இதான் சென்டென்ஸ். இப்போ இதுல ஏரி குளங்கள் நிரம்பின அப்படிங்கிறது தான் தனி வாக்கியம். நேற்றிரவு நல்ல மழை பெய்ததால் ஏரி குளங்கள் நிரம்பின. இதில் ஏரி குளங்கள் நிரம்பின என்பது தனி வாக்கியம். அடுத்ததாக, நேற்றிரவு நல்ல மழை பெய்ததால் அப்படின்னு சொல்றது தான் துணை தொடர் அப்படின்னு சொல்றோம். இரண்டாவது எடுத்துக்காட்டுல, சிறந்த இலக்கியம் சிலப்பதிகாரமே என்றும் சிறந்த இலக்கியம் கம்ப ராமாயணமே என்றும் தமிழ் புலவர்கள் வாதிட்டனர். இதுதான் வாக்கியம். சிறந்த இலக்கியம் சிலப்பதிகாரமே என்றும் சிறந்த இலக்கியம் கம்ப ராமாயணமே என்றும் தமிழ் புலவர்கள் வாதிட்டனர். இதில் தமிழ் புலவர்கள் வாதிட்டனர் என்பது தனி வாக்கியம். சிறந்த இலக்கியம் சிலப்பதிகாரமே என்றும், இது முதல் துணைநிலை தொடர். 2 துணைநிலை தொடர் வந்திருக்கு. இரண்டாவதா என்னது, சிறந்த இலக்கியம் கம்ப ராமாயணமே என்றும் அப்படின்னு வரக்கூடியது இரண்டாவது துணைநிலை தொடர். மூன்றாவது எடுத்துக்காட்டு, திருவள்ளுவர் ஒவ்வொருவருக்கும் ஒழுக்கத்தை உயிரினும் மேலாக ஓம்ப வேண்டும் என்று கூறியுள்ளார். எது தனி வாக்கியம், எது தொடர் வாக்கியம் அப்படிங்கிறது பார்த்துக்கோங்க. தமிழ் இலக்கியங்களை ஆழ்ந்து கற்று அதன் வழி நடந்து வாழ்க்கையில் முன்னேற அனைவரும் முயல வேண்டும். இது எல்லாமே நாம பார்த்த வாக்கியங்களுக்கான எடுத்துக்காட்டுகள். முதல்ல அமைப்பு வகையில் பார்த்துருந்தோம். இப்போ கடைசியாக அதுக்கு முன்னாடி என்னென்னு பார்த்துருந்தோம், வாக்கியத்தை எதன் அடிப்படையில் பிரிச்சிருந்தோம், கருத்து வகையில் வாக்கியங்கள் என்னென்ன அப்படின்னு பிரிச்சிருந்தோம். அப்போ முதல் பகுதியை முடிச்சிருக்கோம். அடுத்ததான் நம்ம இப்போ பார்க்கக்கூடியது இரண்டாவதாக உடன்பாடு எதிர்மறை வினை வாக்கியங்கள். வாக்கியங்களை உடன்பாடு வாக்கியம், எதிர்மறை வாக்கியம் அப்படின்னு பார்க்குறோம். உடன்பாட்டு வாக்கியம், உடன்பாடு வாக்கியம் அப்படின்னா என்ன, பாசிட்டிவா ஒரு செயலை செய்கிறோம் அப்படின்னு சொல்றது உடன்பாடு.
செய்கிறேன், செய்கிறோம், செய்றியான்னு சொன்னா செய்கிறேன் அப்படின்னு சொல்றது உடன்பாடு, செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்றது எதிர்மறை. அது மாதிரியானதான். இதை நம்ம அடுத்த பகுதியில் பார்ப்போம். அதனால் இதில் சும்மா சிம்பிளாக மட்டும் பார்ப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். உடன்பாட்டு வாக்கியம், உடன்பாட்டு வினை. ஒரு தொடரில் உள்ள வினைமுற்று உடன்பாட்டில் இருப்பது. எடுத்துக்காட்டு, செல்வி கட்டுரை எழுதினாள், உடன்படுதல். பறவைகள் பறந்தன, உடன்படுதல். நாளை விடுமுறை, விடுமுறை அப்படிங்கிறது உடன்படுதல். ஆசிரியர் மதிப்புரை எழுதினார், உடன்படுதல். காந்தியை அனைவரும் அறிவர். அப்போ இது எல்லாமே பாசிட்டிவ் சொல்றதுக்கு அப்படியே அமைவது உடன்பாட்டு வாக்கியம் அப்படின்னு சொல்றோம். இதற்கு அப்படியே எதிர்மறை அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னா, ஒரு தொடரில் உள்ள வினைமுற்று எதிர்மறையில் இருப்பது. அதை தான் என்னன்னு சொல்றோம், எதிர்மறை வினை அப்படின்னு சொல்றோம். இன்று வந்திலேன், வருகின்றேன், வாரேன் என்பவை இறப்பு, அதாவது பிரசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ். இறப்பு, நிகழ்வு, எதிர்வு என்னும் முக்கால நிகழ்ச்சிகளை பற்றி உணர்த்துவதால் அவை எதிர்மறை வினைகளாகும். இதற்கான எடுத்துக்காட்டு மேலே கொடுத்த எடுத்துக்காட்டை அப்படியே நம்ம மாற்றி போடுறது தான். செல்வி கட்டுரை எழுதினாள். இங்கே பார்த்தோம் அப்படின்னா செல்வி கட்டுரை எழுதிலல், எழுதிலல். பாருங்க வாக்கியத்தை எதிர்மறையாக மாறும்பொழுது எப்படி மாறுதுன்னு. இங்கே பறவைகள் பறந்தன, நேர்மறை. இங்கே பறவைகள் பறக்கா. நாளை விடுமுறை அப்படின்னு நான் மேலே சொல்லியிருந்தேன் உடன்பாட்டு வாக்கியத்தில். இங்கே நாளை விடுமுறை இல்லை. ஆசிரியர் மதிப்புரை எழுதினார் அப்படிங்கிறது உடன்பாடு. ஆசிரியர் மதிப்புரை எழுதிலர் அப்படிங்கிறது எதிர்மறை. காந்தியடிகளை அனைவரும் அறிவர் அப்படிங்கிறது உடன்பாடு. காந்தியடிகளை அறியாதார் இலர் அப்படிங்கிறது எதிர்மறை. இப்போ இந்த உடன்பாடு எதிர்மறையிலேயே அதனுடைய ஒரு உள் டைப்பு, உள் வகைகள் உள் வகை ஒன்று பார்க்குறோம். பொருள் மாறா எதிர்மறை தொடர் அப்படின்னு சொல்கிறோம். எதிர்மறையாக தான் இருக்கும், ஆனால் பொருள் மாறாது. ஒரு தொடரில் உள்ள வினைச்சொல் எதிர்மறையிலும் அத்தொடர் உணர்த்தும் பொருள் உடன்பாட்டிலும் இருந்தால் அது பொருள் மாறா எதிர்மறை தொடர் எனப்படும். செல்வி கட்டுரை எழுதாமல் இராள், எழுதாமல் எதிர்மறை. இராள் அப்படின்னா இருக்க மாட்டாள். எழுதாமல் இருக்க மாட்டாள்னா என்ன, செல்வி கட்டுரை எழுதி கொண்டிருப்பாள், எழுதாமல் இராள். இப்போ இதனுடைய பொருள் பார்க்குறோம் அப்படின்னா, செல்வி கட்டுரை எழுதினால் என்னும் உடன்பாட்டு பொருளை தருது. எழுதாமல் இராள் அப்படின்னா என்ன பொருள், எழுதாமல் இருக்க மாட்டா அப்படின்னு அர்த்தம். எழுதாமல் இருக்க மாட்டான்னா என்ன அர்த்தம், எழுதுவாள், எழுதி கொண்டே இருப்பாள் அப்படிங்கிறது தான். அப்போது பாசிட்டிவை நெகட்டிவ்க்கு நெகட்டிவாக சொல்கிறது, பாசிட்டிவை நெகட்டிவ்க்கு நெகட்டிவாக சொன்னோம்னா அந்த வார்த்தை எப்படியானது தான் இருக்கும், நேர்மறையாக தான் வரும். ஒரு நேர்மறையை எதிர்மறைக்கு எதிர்மறையாக பேசுதல். இன்னும் எளிமையாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு நேர்மறை விடையை எதிர்மறைக்கு எதிர்மறை, நேர்மறைக்கு எதிர்மறை, எதிர்மறைக்கு ஒரு எதிர்மறையாக பேசணும் அப்படின்னா அது நேர்மறையாக மாறிடும். அதுதான் அது. அப்போ செல்வி கட்டுரை எழுதினால் எனும் உடன்பாட்டு பொருளை தருவதால் இது பொருள் மாறா எதிர்மறை தொடராயிற்று. இது போல ஒவ்வொன்றும். பறவைகள் பறக்காமல் இரா அப்படின்னா பறக்காமல் இருக்காது அப்படின்னா என்ன, பறவைகள் பறக்கும் அப்படிங்கிறது தான் பொருள். கலைச்செல்வன் ஊருக்கு செல்லான் அல்லன் அப்படின்னா செல்லாமல் இருக்க மாட்டான், செல்லுவான் அப்படிங்கிறது. மக்கள் உடன்பாட்டை தெரிவித்திலர், தெரிவித்திலர் அப்படிங்கிறது. மாணவர்கள் மைதானத்தில் விளையாடாமல் இருக்க மாட்டார்கள் அப்படிங்கிறது. இதை எடுத்துக்காட்டு. இன்னும் கூடுதல் எடுத்துக்காட்டு பார்த்தோம் அப்படின்னா, நான் வந்தேன் உடன்பாடு, நான் வந்திலேன் எதிர்மறை, நான் வருகிறேன் உடன்பாடு, நான் வருகின்றேன் எதிர்மறை, நான் வருவேன், நான் வருவேன் உடன்பாடு, நான் வாரேன் என்பது எதிர்மறை. அப்போ உடன்பாடு எதிர்மறை, இது ஒரு வகையை பார்த்துட்டோம். அடுத்ததாக செய்வினை செயற்பாட்டு வினை. இது எல்லாமே அடுத்த பகுதியில் நமக்கு தலைப்பா இருக்குது, அதுல நம்ம விரிவா பார்க்கலாம். இப்போ இந்த பகுதியில் சொன்ன செய்வினை அப்படின்னா என்ன, செய்வினை பேகன் போர்வை அளித்தான் அப்படிங்கிறது செய்வினை. இதே செயற்பாட்டு வினை அப்படிங்கிறது
பேகனால் போர்வை அளிக்கப்பட்டது. இதை தெளிவா அதிக எடுத்துக்காட்டுகளுடன் அடுத்த பகுதியே இது செய்வினை செயற்பாட்டு வினை வாக்கியமாக இருக்கு, அதை பார்க்கலாம். அதே போன்ற தன்வினை பிறவினை அப்படிங்கிறது அடுத்த பகுதியில் இருக்கு, அதையும் பார்க்குறோம். தன்வினை அப்படின்னா பாரி உண்டான், அவன் செயலை அவனே செய்வது தன்வினை, அவன் மற்றவர்களுக்காக செய்வது பிறவினை. பாரி உண்டான் அப்படிங்கிறது தன்வினை, பிறவினை அப்படிங்கிறது என்ன, பாரி உண்பித்தான் அப்படிங்கிறது பிறவினை. அடுத்ததாக விழைவு வாக்கியம். கட்டளை, வேண்டுகோள், வாழ்தல், வைதல் ஆகியவற்றுள் ஒன்றை தெரிவிக்கும் வாக்கியத்தை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், விழைவு வாக்கியம் அப்படின்னு சொல்றோம். எடுத்துக்காட்டு, தமிழ் பாடத்தை முறையாக படி, கட்டளை. நல்ல கருத்துக்களை நாளும் கேட்க, கட்டளை. வையத்தில் வாழ்வாங்கு வாழ்க, வாழ்த்துதல். தீயன ஒழிக, வைதல். பாருங்க, விழைவு வாக்கியம் அப்படிங்கிறது கட்டளை, வேண்டுகோள், வாழ்தல், வைதல் ஆகியவற்றுள் ஒன்றை தெரிவிக்கும் வாக்கியம் விழைவு வாக்கியம். உடன்பாட்டு வாக்கியம், எதிர்மறை வாக்கியங்கள் இன்னும் இருக்கு. இதை நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம மெட்டீரியல் இந்த மெட்டீரியல் கிட்டத்தட்ட ஒரு 300 பக்கங்களுக்கு நம்ம தயார் செஞ்சிருக்கோம். பகுதி ஆ மட்டும் இந்த 300 பக்கங்கள் 300 ரூபாய்க்கு நம்ம நம்மளுடைய ஸ்டடி சென்டரில் படிக்கிறவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கும் தேவைப்பட்டால் 300 ரூபாய் நம்முடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு உள்ள நம்பரில் கூகுள் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு நாங்கள் உங்களுக்கு மெட்டீரியல் அனுப்பிடுவோம் தேவைப்பட்டால். அடுத்ததாக செய்தி வாக்கியம், வினா வாக்கியம். செய்தி வாக்கியத்தை எவ்வாறு வினா வாக்கியமாக மாற்றுறோம் அதுக்கான எடுத்துக்காட்டு, தோல்வி அடைய வேண்டும் எவரும் விரும்பார். தோல்வி அடைய என்று விரும்புபவரும் உள்ளரோ. செய்தி வாக்கியத்தை அப்படியே வினா வாக்கியமா மாத்துறோம். முயன்றால் அப்படிங்கிறது, முயன்றால் அனைத்தும் ஆகும், முயன்றால் ஆகாததும் உண்டோ. அடுத்தது, தமிழின் இனிமையை ஒருவரும் மறுக்கார், தமிழின் இனிமையை எவரும் மறுப்பாரோ. அடுத்தது, செய்தி வாக்கியத்தை எவ்வாறு கட்டளை வாக்கியமாக மாற்றுதல். இளமையில் கற்க வேண்டும், செய்தி வாக்கியம். இளமையில் கல், கட்டளை. அறம் செய்ய வேண்டும், செய்தி. அறம் செய், கட்டளை. வைகரையில் துயில் எழு, செய்தி. வைகரையில் துயில் எழுதல் வேண்டும், செய்தி. வைகரையில் துயில் எழு அப்படிங்கிறது கட்டளை. அடுத்தது, அதே செய்தி வாக்கியத்தை உணர்ச்சி வாக்கியமாக மாற்றுதல். வள்ளுவர் கோட்டம் மிகவும் அழகாக அமைந்திருக்கிறது. இதேதான், அதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னு ஒரு வியப்புக்குரிய ஆச்சரிய நம்ம போடுறது. அப்படிதான் இது நம்மளுடைய உணர்ச்சி வாக்கியமா மாறக்கூடியது. என்ன, வள்ளுவர் கோட்டம் மிகவும் அழகாக அமைந்திருக்கிறது. இங்க என்ன சொல்றோம், என்ன வள்ளுவர் கோட்டத்தின் அழகு. அறிஞர் அண்ணா மறைந்து விட்டார், அந்தோ அறிஞர் அண்ணா மறைந்து விட்டாரே, உணர்ச்சி வாக்கியம். அடுத்ததாக காரண வினை. ஒரு வினையை காரண வினையாக மாற்ற வேண்டும் என்றால் VP என்ற விகுதியை சேர்க்க வேண்டும். பயின்றான் அப்படிங்கிறது பயில்வி, பயின்றான் பயில், பயில்வித்தான் பயில்வி. செய்தான் அப்படிங்கிறது செய்வித்தான் அப்படிங்கிறதுக்கு பதிலாக செய்வி அப்படின்னா அது காரண வினை. கற்றான் அப்படிங்கிறது கல், அதை கற்பித்தான் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா கற்பி. நடந்தான் நடப்பித்தான் நடப்பி. எடுத்துக்காட்டு, ஆசிரியர் நீங்கள் நன்றாக படித்து வெற்றி பெற வேண்டும். ஓகே, இல்லை இப்போ நம்ம அடுத்தது வரணும். இதுதான் நம்ம காரண வினைக்கான சில எடுத்துக்காட்டுகள். அடுத்ததாக நேர்கூற்று அயற்கூற்று அப்படிங்கிறத பார்க்க போறோம். நேர்கூற்று டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச். ஒருவர் கூறியதை அவர் கூறியபடியே கூறுவது நேர்கூற்று. இந்நேர்கூற்று தன்னிலை முன்னிலை இடங்களில் வரும். தன்மை முன்னிலை, தன்னிலை முன்னிலை. இதில் அரைப்புள்ளி, மேற்கோள் குறி போன்றன இடம்பெறும். ஈஸியா நம்ம சென்டென்ஸே பார்க்காம ஒரு நேர்கூற்று அயற்கூற்று சென்டென்ஸை கண்டுபிடிக்கணும்னா இதுதான் அது. என்ன அப்படின்னா, நேர்கூற்றில் என்ன இருக்கணும், அரைப்புள்ளி மேற்கோள் குறி இடம்பெறும்.
ஆப்ஷன் கொடுத்து கேட்டிருந்தாங்கன்னா இது நம்ம ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சென்டென்ஸை படிக்காமல் டைம் பத்தலை அப்படிங்கும் பொழுது. விழித்தொடர் இடம் பெறுவதும் உண்டு. சில நேரங்களில் விழித்தொடர் வரும். முதன்மை தொடர் துணைத்தொடர் இரண்டுமே இருக்கும். மேற்கோள் குறிக்குள் துணைத்தொடரே இருக்கும். இதோட எடுத்துக்காட்டு, ஆசிரியர் நீங்கள் நன்றாக படித்து வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னார். ஆசிரியர் சொன்னார் என்பதுதான் இதனுடைய முதன்மை வாக்கியம். நீங்கள் நன்றாக படித்து வெற்றி பெற வேண்டும் என்பது துணை வாக்கியம். என்று அப்படிங்கிறது ஒரு இணைப்பு சொல். அடுத்ததாக இரண்டாவது வாக்கியம், தாய் மகளை பார்த்து மணி அடித்து விட்டது, பள்ளிக்கு உடனே செல் என்றார். மூன்றாவது வாக்கியம், வளவன் நான் ஊருக்கு செல்கிறேன் என்றான். இது நேர்கூற்றுக்கான சில எடுத்துக்காட்டுகள். அடுத்ததாக அயர்கூற்று, ஒருவர் கூறியதை அப்படியே கூறாமல் அயலார் கூறுவது போல கூறுவது அயர்கூற்று. தன்னிலை முன்னிலை இடங்களில் வரும் எழுவாயை படற்கையில் அமைத்து கூறுவதும் உண்டு, கூற வேண்டும். நேர்கூற்றை அயர்கூற்றாக மாற்றும் போது ஏற்படும் மாற்றம். நேர்கூற்றில் இடம்பெற்றிருக்கும் காற்புள்ளி மேற்கோள் குறி ஆகியவை அயர்கூற்றில் வராது. என்று என அப்படின்னு அங்க வரக்கூடிய இணைப்பு சொற்கள் இங்கு அயர்கூற்றில் வராது. தன்மை பெயரையும் முன்னிலை பெயரையும் படற்கை பெயராக மாற்ற வேண்டும். படற்கை பெயர்கள் மாற்றமின்றி வரும். துணை தொடரில் வரும் விழிப்பெயர்கள் நான்காம் வேற்றுமை உருபை ஏற்கும். துணை தொடரில் வரும் விழிப்பெயர்கள் நான்காம் வேற்றுமை உருபை ஏற்கும். துணை தொடரில் வரும் பயனிலையுடன் ஆக அல்லது ஆறு என்னும் சொல்லை சேர்த்து அதனை முதன்மை வாக்கியத்துடன் இணைக்க வேண்டும். இரு தொடராக துணை தொடர்கள் இடம்பெற்றிருந்தால் எண்ணும்மை கொடுக்க வேண்டும், சேர்க்க வேண்டும். நேர்கூற்றை அயர்கூற்றாக மாற்றும்போது பின்வரும் சொற்கள் மாறுபடும். இது இவை அப்படின்னு நேர்கூற்றத்தில் இருந்துச்சுன்னா அது அயர்கூற்றில் அது அவை. இன்று அன்று, இப்பொழுது அப்பொழுது, இதனால் அதனால், நாளை மறுநாள், நேற்று முன்னாள், நான் நாம் நாங்கள். இது எப்படி மாறும் அயர்கூற்றில்? தான் தாம் தாங்கள். நீ அப்படிங்கிறது அவன் அவள், நீங்கள் அவர்கள். அயர்கூற்றுக்கான எடுத்துக்காட்டு, தாய் மகளிடம் மணி அடித்து விட்டதால் பள்ளிக்கு உடனே செல்லும்படி சொன்னால். படி இங்க அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே சொல்லணும், செல்லும்படி அப்படிங்கிறது. என்று தனியும் இந்த சுதந்திர தாகம் என்பது பாரதி நாட்டுக்கு விடுதலைக்கு பாடியதாகும். பாரதி நாட்டு விடுதலைக்கு பாடியதாகும். என்று தனியும் இந்த சுதந்திர தாகம் என்பது பாரதி நாட்டு விடுதலைக்கு பாடியது. அடுத்ததாக சில வாக்கியங்கள் நேர்கூற்று அயர்கூற்றாக மாற்றுதல். நேர்கூற்று, பாரதி தமிழ் என் உயிரென்பேன் என்றார். இது அயர்கூற்றில் எப்படி மாறும்? பாரதி தமிழ் தன் உயிர் என்றார். என்பேன் அப்படின்னு சொல்றது இங்க என்ன மாதிரி? இது என்றார். என் அப்படிங்கிறது எங்க? தன் அப்படின்னு மாறும். இரண்டாவது வாக்கியம் நேர்கூற்றில் உள்ளது. 3 நாட்கள் குளிக்க கூடாது என்று மருத்துவர் நோயாளியிடம் கூறினார். 3 நாட்கள் குளிக்காமல் இருக்குமாறு மருத்துவர் நோயாளியிடம் அப்படின்னு சொன்னோம்ல, நோயாளியிடம், நோயாளிக்கு கூறினார். அதான் அவங்க சேஞ்ச் ஆகும், கூறினார். அப்ப நேர்கூற்று அயர்கூற்று என்றால் என்ன, அதனுடைய வரையறைகள், எடுத்துக்காட்டுகள், நேர்கூற்றை எவ்வாறு அயர்கூற்றாக மாற்றுவது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது வியங்கோல் வினைமுற்று. வியங்கோல் தொடர். ஒரு தொடரில் உள்ள வினைமுற்று வியங்கோல் வினைமுற்றாக இருந்தால் அது வினைத்தொடர். வியங்கோல் வினைத்தொடர் அப்படின்னு சொல்றோம். வியங்கோல் தொடர். இதனுடைய வேறு பெயர் என்னன்னா விழைவு தொடர் அப்படின்னு சொல்றாங்க. வியங்கோல் தொடருக்கு இன்னொரு பெயர் விழைவு தொடர். இதனுடைய விகுதி பெரும்பாலும் என்னவா இருக்கும் அப்படின்னா க, இய, இயர். சில இடங்களில் அல் விகுதியும் வரும். வாழ்த்துதல், வைதல், அருளல், வேண்டல், விதித்தல் போன்ற பொருள்களில் வரும்.
எடுத்துக்காட்டு பார்க்குறோம் அப்படின்னா நம்ம சொன்னோம் வாழ்க, இதை மறந்துடக்கூடாது, இதுதான் முக்கியமானது. க எ இயர் விகுதிகள் வந்துச்சுன்னா அது கண்டிப்பாக என்னது வியங்கோல் வினைமுற்று வியங்கோல் தொடராகத்தான் இருக்கும். எடுத்துக்காட்டு நாட்டு மக்கள் வாழ்க, க வந்திருக்கா, அப்போ இது வாழ்த்துதலை அடிப்படையாக வந்த தொடர். பகைவர்கள் இன்றோடு ஒழிக, க வைதல். இறைவா நீ எனக்கு அருளுகவை, இது அருளல். நீ உண்பாயாக அப்படிங்கிறது விதித்தல் அப்படிங்கிறது, இதுதான் வியங்கோல் தொடர். அடுத்ததாக இறுதியாக வினா தொடர். வினா வாக்கியம் நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். வினா வாக்கியம் வினை முன்னாடி பகுதியில் பார்த்துருந்தோம். அது இது திரும்பவும் மீன்ஸ் அது ஒரு டெஃபினேஷன் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கூட பார்க்கலாம். வினா தொடர் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். வினா பொருளை தரும் தொடர். இதில் வினாச்சொற்கள் என்ன, ஏன், எங்கு, யாது போன்ற வினா எழுத்துக்கள் வரும். வினா எழுத்துக்கள் என்னென்ன, ஆ ஓ அப்படின்ற ஸ்பெஷலா சிறப்பா ஆ ஓ அப்படிங்கிறது தான் வினா எழுத்துக்கள். எடுத்துக்காட்டு பார்த்தோம் அப்படின்னா, நீ என்ன சாப்பிட்டாய், என்ன அப்படிங்கிறது வருதுங்களா. மாறன் ஏன் இன்று பள்ளிக்கு வரவில்லை, ஏன். அவன் எங்கே வேலை செய்கிறான், எங்கே அப்படிங்கிறது வினா. தேர்வில் இவர்கள் மட்டுமே வெற்றி பெற முடியுமா, தேர்வில் இவர்கள் மட்டுமே வெற்றி பெற முடியுமா, வினா. அது எப்படி நடந்தது, வினா. அவன் எந்த புத்தகம் படிக்கிறான், வினா. யார் யார் தேர்வுக்கு விண்ணப்பித்துள்ளீர்கள் அப்படிங்கிறது இங்கு யார் யார் அப்படிங்கிறது வினா. அப்போ வினா அப்படின்னா எப்படி இருக்கணும், எங்கு, யாது, என்ன, ஏன் அப்படிங்கிற சொற்களோடு கூடுதலாக ஒரு சில வாக்கியங்களில் வினா எழுத்துக்களான ஆ ஓ அப்படிங்கிற சொல்லும் எழுத்தும் வரக்கூடியது. அப்போ இது வரைக்கும் நாம எவ்வகை வாக்கியம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கோம். இதற்கு சில எடுத்துக்காட்டுகள் இருக்கு, கிட்டத்தட்ட ஒரு 50 எடுத்துக்காட்டுகள் இருக்கு. நம்ம அவளையும் படிக்கிறதுக்கான நேரம் இருக்காது. ஏன் அப்படின்னா வீடியோ ரொம்ப லென்த்தா போகும். அதனால ஒரு சில எடுத்துக்காட்டுகளை பார்க்குறோம். ஒரு சில எடுத்துக்காட்டுக்கு ஆன்சர் இருக்காது, அதை நீங்களே கண்டுபிடிக்கிறது போல இருக்கும். பார்க்கலாம். இது எவ்வகை வாக்கியம். ஐயோ அப்படின்னாலும் நீங்க அடுத்த சென்டென்ஸுக்கு போக தேவையில்லை. ஐயோ அப்படின்னா என்னது, அது உணர்ச்சி வாக்கியம். ஐயோ அதிக மழையால் வீடு இடிந்ததே, உணர்ச்சி வாக்கியம். எவ்வளவு ஒரு அவசரப்படாம நம்ம ஆன்சர் பண்ண வேண்டியிருக்கும். அவசரத்துல ஒரு சில பேர் என்ன பண்ணிடுவாங்கன்னா, ஏன் அப்படின்னா இது ஓஎம்ஆர் ஷீட். ஒன்ஸ் நம்ம ஷேட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அதை எரேஸ் பண்ண முடியாது. பென்சில் இருந்தால் நம்ம எரேஸ் பண்ணலாம், பேனாவால் ஷேட் பண்ணுறதால. அதனால் ஷேட் பண்ணும் பொழுது என்னதான் நம்ம கேர்ஃபுல்லாக இருந்தாலும் கண்டிப்பாக நானே பல தேர்வில் அந்த தப்பு பண்ணியிருக்கோம். அவசரத்தில் இல்லை ஏதோ ஒரு தவறுதலால் ஷேட் பண்ணிடுவோம். ஒரு தேர்வுக்கு குறைஞ்சது 1 முதல் 2, 3 வினாக்கள் தெரிஞ்சும் நம்ம என்ன பண்ணிடுறோம், ஷேடிங் தப்பாக பண்ணிடுறோம். அந்த ஒரு மதிப்பெண்ணால் எவ்வளவோ இப்போ தேர்வில் தோல்வி அடைஞ்சதுக்கான வரலாறுலாம் இருக்குது எனக்கு. அதனால் சொல்கிறேன், நீங்கள் ஷேட் பண்ணும்பொழுது அவசரப்படாமல் தெளிவாக ஆன்சர் இதுதான் முடிவு பண்ணதுக்கு பிறகு ஷேட் பண்ணுவாங்க. அதன் பிறகு ஒன்ஸ் நம்மளுடைய ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான். அது இரண்டாவது வாக்கியம். இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை இயற்றினார் அப்படிங்கிறது இது ஒரு சில நேரங்களில் செய்தி வாக்கியமாக கூட இது இருக்கலாம். அப்போ அது போல வரும்பொழுது இப்போ நம்ம பார்க்குறோம் தன்வினை பிறவினை இதெல்லாம் அடுத்த பகுதியில் வரக்கூடியது. வாக்கியங்கள் அப்படிங்கும்பொழுது ரெண்டுமே சேர்த்து இது இருக்கும். இதே பகுதி தான் அடுத்த வாக்கியம். தன்வினை பிறவினை செய்வினை செய்பாட்டு வினையிலையும் வரும். அதனால் அதனுடைய வரையறை பார்த்துட்டும் பார்க்கலாம். இங்கே நம்ம கொடுக்கும்பொழுது செய்தி வாக்கியம்னு கொடுத்துருந்தாங்கன்னா இதை நம்ம செய்தி வாக்கியத்தில் எடுப்போம். ஆனால் இவங்க அந்த தன்வினை பிறவினை உணர்ச்சி செயற்பாட்டு வினை அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க. அப்போ இது தன்வினை. செய்தி வாக்கியம்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருந்தா செய்தி வாக்கியமும் வரும், 2 ஆன்சர் வரும். இது எவ்வகை வாக்கியம். சீவக சிந்தாமணி திருத்தக்க தேவரால் இயற்றப்பட்டது செயற்பாட்டு வினை. அதனால தான் நம்ம சொல்லியிருந்தோம் இதில் ரெண்டுமே கலந்து வந்திருக்கிறதால
இது நாம் பார்த்து டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. கிட்டத்தட்ட நம்ம ஒரு 50-80 மாதிரி வினாக்கள் நம்ம இதில் கொடுத்துருக்குறோம். நம்முடைய மெட்டீரியல் வாங்குறவங்க பாருங்க, இதில் ஏதாவது நம்ம அகாடமி சார்பாக தயார் செய்யக்கூடிய மெட்டீரியல் வாங்கி படிக்கக்கூடிய மாணவர்கள் ஏதாவது ஒற்றுப்பிழைகள், சில வார்த்தைகள் டைப்பிங் மிஸ்டேக் இருக்குது. எந்த அளவுக்கு நான் கேர்ஃபுல்லாக பண்ணினாலும் சில அர்ஜெண்டால அதை என்ன பண்ணேன்னா அந்த இதை அவாய்ட் பண்ண முடியல. அதனால் கொஞ்சம் மெட்டீரியல் வாங்கினவங்க கொஞ்சம் தப்பாக எடுத்துக்காமல் கரெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சொன்னீங்கன்னா நான் கரெக்ட் பண்ணி அந்த கரெக்டட் மெட்டீரியலும் நான் உங்களுக்கு திரும்ப அனுப்பிடுறேன், அப்டேஷன் மெட்டீரியலும். அதுக்காக இது வந்து ஒற்றுப்பிழைங்கிறதால இதனால் எந்த மதிப்பெண் இழப்புக்கு வேலை இல்லை, பார்த்துக்கோங்க. அப்போ நம்ம அடுத்த காணொளியில் மற்றும் ஒரு வகுப்பில் சந்திக்கலாம். நம்மளுடைய சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ப்ரிப்பரேஷன் சிலபஸ் வைஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கு தனி பிளேலிஸ்ட் இருக்குது. 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள பாட புத்தகங்கள், அதற்கு தனி பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். அடுத்ததாக நான் தனித்தனியாக நடப்பு நிகழ்வுகள் தனி பிளேலிஸ்ட்டு, அடுத்ததாக ஆப்டிடியூடு அது நம்ம தனியாக பிளேலிஸ்ட் போட இருக்கிறோம். இது போன்ற ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக நம்ம போட இருக்கிறோம். தேவைப்படும் தேர்வர்கள் பார்த்து பயன்பெறவும், உங்களுடைய நண்பர்களுக்கும் நம்மளுடைய சேனலை லிங்கை ஃபார்வேர்ட் செய்யுங்க. உங்களுக்கு நம்மளுடைய சேனலில் போடக்கூடிய வீடியோக்கள் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நண்பர்களிடம் சொல்லி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.